அதனால தான் சசிகலா நானு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். அந்த டிஎம்கே அரசா, இல்ல இந்த ஜெயலலிதா அம்மாவோட அதிமுகவோட சசிகலாவா அப்படிங்கிற 2ல ஒண்ணு பாத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நான் அமைதியா இருக்கிற ஆளு மட்டும் நெனச்சிராதீங்க. நான் அதிகமா பேசுற ஆளுன்னு மட்டும் நெனச்சிராதீங்க. நான் களத்துல இறங்கி செய்யற ஆளு. கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா நானு அம்மாவுக்காக நெறைய விஷயங்கள் பண்ண போறேன். அம்மா இறக்கும் பொழுது என்கிட்ட நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அந்த விஷயங்கள சசிகலா நான் உயிரோட இருக்கும்பொழுது ஒவ்வொன்னா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த சோசியல் மீடியாவ பார்த்து வளர்ந்த ஆளே கிடையாது. நாங்க எங்க கடின உழைப்பையும், மக்களையும் அவங்கள நம்பி தான் நாங்க இந்த எலக்ஷன்லயே நிக்கிறோம். கண்டிப்பா நாங்க ஜெயிப்போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, நான் அம்மாவுக்காக நெறைய விஷயங்கள் பண்ண தயாரா இருக்கேன். என்னடா இந்த சசிகலா அம்மா தமிழ்நாட்டுல இவ்ளோ அராஜகம் நடக்குது. டிஎம்கே இவ்ளோ அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கம் இவ்ளோ அராஜகம் பண்றாங்களே. இத பார்த்து இந்த சசிகலா அமைதியா இருப்பேன்னு